இந்த நாட்களில் பெரிய பிஸ்னஸ்ஸே என்ன தெரியுமா? பியூட்டி பார்லர் தான். 73வது வருஷம் நாங்கள் இந்த சென்னைப்பட்டினத்துக்குள்ளே வரும்போது பியூட்டி பார்லர்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ எல்லா சகோதரிகளும் எதில் ரொம்ப முக்கியம்? புறம்பான அலங்கரிப்பு. ஆனால் இந்த நாட்கள் கடைசி காலமாக இருக்கிறபடினா புறம்பான அலங்கரிப்பை விட எந்த அலங்காரம் நமக்கு அவசியம்? உள்ளான அலங்காரம், மறைந்திருக்கிற குணம். அந்த மறைந்திருக்கிற குணம் நமக்குள்ளே இருந்தால் தான் ராஜா நம்முடைய அழகில் என்ன செய்வார்? பிரியப்படுவார். இந்த மண் பாண்டமானது நாளுக்கு நாள் நம்முடைய வெளியான மண் பாண்டமானது என்ன செய்து கொண்டே இருக்குமாம்? அழிந்து கொண்டே இருக்குமா. ஆனால் உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். இந்த உள்ளான மனுஷனில் 7வது வசனத்தில் வாசிக்கிறது போல ஒரு பொக்கிஷம் இருக்குது, ஒரு ட்ரெஷர் இருக்குது. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? ராஜகுமாரத்திகள்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஏன் நம்முடைய ராஜா நம்முடைய அழகில் பிரியப்படுகிறார் என்று சொன்னால், இந்த மண் பாண்டங்களில் நம்ம ஒரு பெரிய பொக்கிஷத்தை, ட்ரெஷரை பெற்றிருக்கிறோம். அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளி. ஹல்லேலூயா! நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. நமக்குள்ள ஆண்டவர் மனுஷனுக்கு தந்த ஆவி என்னது? தீபம். இந்த தீபம் இருளுக்கு அடிமையாக இருந்தது. இந்த தீபம் உலகத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியினால் நம்முடைய சரீரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நம்முடைய வாழ்க்கையில் எதாக மாறுகிறது? பொக்கிஷமாக மாறுது. ஹல்லேலூயா! நமக்கு மேன்மையே எதில் இருக்குது என்று சொன்னால், நம்ம இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது தான் இருக்குது. இயேசுவை பற்றி அறிகிற அறிவின் நிமித்தமாக தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை. ஹல்லேலூயா!